வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாவேஸ் இன் 2016. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, யூரோ கப்பில் நடக்கிற செக் ரிப்பப்ளிக் வர்சஸ் இங்கிலாந்து மேட்சுக்கான ஒரு டீட்டெயில்டு ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ guys, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ டுடே we are going to see about Czech Republic versus England detailed preview. So before going to the video, I want everyone to subscribe my YouTube channel and also smash the like button so that I will get more motivation to make more videos with more better quality and better stats. So help me with that. I hope you all like my video, but previous video I have posted only 12 likes I received. So everyone watching the video, like the video. And if you are not joined my Telegram channel, you can join my Telegram channel. This is my Telegram channel with a subscriber of 555. And see, if you want to search my Telegram channel, search at Jarvis Official. So you can join my Telegram channel by searching this keyword. So search and join my channel, and so that you will get all my teams, GL and SL, every team I am posting here. So you join my channel. And before going to video, and in many states Dreamland has been burned, and they are not allowing that state people to play Dream 11. So for that people, alternative very good application is there, Sportacy. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்டஸி இதை ப்ளே பண்ணலாம். ட்ரீம் ஒன் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்போர்டஸியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்போர்ட்ஸ் இருக்குது: கிரிக்கெட், ஃபுட்பால், பேஸ்கெட்பால். உங்களுக்கு இன்வைட் போனஸ், ரெஃபரல் போனஸாக உங்களுக்கு 500 rupees வரைக்கும் கிடைக்கும். ஸோ ஜார்விஸ் 18 அந்த கோடு யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்போர்டஸி டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500 rupees கேஷ் போனஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்போர்டஸியில் விட்ரா பண்ணுறதுக்கு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் எதுவும் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் பேடிஎம், இங்கே பார்த்தீங்களா, பேடிஎம் ஒரு ஆப்ஷன் இருக்குது. பேடிஎம் கொடுத்தாலே உங்களுக்கு பேடிஎம் மூலயமா நீங்கள் இது பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம் மணியை. ஸோ நீங்கள் ஸ்போர்டஸி டவுன்லோட் பண்ணுங்கள், ஈஸியாகவும் இருக்குது. அண்ட் 0 கமிஷன் கண்டஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நம்ம ட்ரீம் ஒன்னில் ப்ளே பண்ணால் 299 ஒரு 4 மெம்பர் போடுறோம்னா 1000 தான் வின்னிங் கொடுப்பாங்க. பட் ஓவராலாக 4 பேரும் 299 சேர்த்து பார்த்தா 1000 மேலே போகும். பட் ஸ்போர்டஸில் அப்படி கிடையாது. அவங்க நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்களோ அது எல்லாமே மொத்தம் உங்களுக்கே திருப்பி வர்ற மாதிரி. லைக் இப்போ 4 பேர் 299 கட்டுறீங்கன்னா அந்த ஜெயிக்கிற மொத்த அமௌண்ட்டுமே சிங்கிள் வின்னருக்கு கிடைக்கும். ஸோ வெரி குட் அப்ளிகேஷன். ஸோ டவுன்லோட் Sportacy guys, and let's go to the video. So match details, today's date 23rd June and time 12:30 Indian Standard Time. Venue it happening at Wembley Stadium, England, and live coverage Sony 10-2. So this is the probable lineup for Czech Republic. They're starting with Vasilik, Kofel, Seluska, Kallas, Boril, Sosak, Holz, Masapast, Darida, Yanko, Schick. So these are formation of Czech Republic 4-2-3-1. ஸோ 4-2-3-1 நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 4-2-3-1னா 4 டிஃபெண்டர், 2 இது என்ன சொல்கிறது, டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர், 3 விங்கர்ஸ், லைக் ஒரு சென்டர் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் அண்ட் சென்டர் ஃபார்வர்ட். ஸோ இந்த காம்பினேஷனில் ப்ளே பண்ணுறாங்க. இதுதான் ஃபார்மேஷன். இப்போ 4-2-3-1 சொன்னாங்கன்னா அந்த ஃபார்மேஷன் என்னென்னா 4 டிஃபெண்டர், 2 டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர், 3 விங்கர், அதாவது 3 ஃபார்வர்ட் மாதிரி, லைக் லெஃப்ட் விங்கர், ரைட் விங்கர், அந்த மாதிரி. ஸோ I hope you understand. And for England, they are starting with same 4-2-3-1, same combination: 4 defender, 2 defensive midfielder, 3 attacking midfielders like wingers and center midfielder and center forward. And key stats for this match, key stats. So England and Czech Republic have previously met each other on 4 occasions, and Republic have managed only 1 win. ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா செக் ரிப்பப்ளிக் இங்கிலாந்து கூட விளையாடும்போது ஒரு மேட்ச் தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சிச்சு. பட் இங்கிலாந்து அப்படி இல்லை, மற்ற மேட்சஸ்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாங்க செக் ரிப்பப்ளிக்கை. ஸோ ஈஸியாக நம்ம இங்கிலாந்து வின் பண்ணிவிடும் இந்த மேட்ச்சில். பட் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க செக் ரிப்பப்ளிக். ஸோ செக் ரிப்பப்ளிக் ஹவ் நெவர் ஒன் அட் விம்பிளே. ஸோ they have never even won in this stadium, Wembley Stadium. They are not won. They have drawn the match and lost 3 games. And England have never lost in the finals of major tournament at Wembley. ஸோ வெம்பலேயில் அவங்க நடக்கும் மேட்ச் இங்கிலாண்டு எதுவுமே அவங்க தோற்றதே கிடையாது. ஸோ வெம்பலேயில் ப்ளே பண்ணுறது இங்கிலாண்டுக்கு ஒரு ஈஸியான சொல்கிற அந்த பிச்சில் அவங்க விளையாடி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் இப்போ நம்ம கிரிக்கெட்டில் நம்ம சொல்லலாம் இல்லையா. ஸோ இன் கிரிக்கெட் certain pitches are more favorable for the players because they are practicing the pitches, and so it will be easy for them. So like that for football also, the pitch is very easy, and they are played more games in that stadium. So it will be easy for the players to win. So like that, England having favorable in that stadium.
And team news of England and Czech Republic. Gareth Southgate will consider the changes like a final group name. So it will take some changes. So 0-0 draw with Scotland. Like previous game, the Scotland match has been drawn. So he will make some changes. Ben Chilwell, Mason Mount. ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் கோவிட் டெஸ்ட் இருக்கிறதுனால அவங்கள ப்ளே பண்ணுற வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ தீஸ் டூ பிளேயர்ஸ் ஆர் டெஸ்டட் அண்ட் பாஸ் கோவிட் நெகட்டிவ். ஸோ செல்சி டீம் பில்லி கில்மர், அவங்க செல்சி டீமோட அவங்க பிளேயர் வந்து பில்லி கில்மர் இன்றைக்கி விளையாடுறதுக்கு என்ன சொல்கிறது, லைக் ஒரு சான்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், டவுட்டு தான். இங்கிலாந்து ஃபேன்ஸ் மே ஃபைனலி கெட் தேர் விஷ் ஆஃப் ஜாக் கிரிலிஷ் ஸ்டார்டிங். ஸோ நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஜாக் கிரிலிஷ் ஸ்டார்ட் பண்ணுவான்ட்டு. ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறான் ஜாக் கிரிலிஷ். கண்டிப்பாக ஒரு கோல் அடிக்க சான்சஸ் இருக்குது. அவனை கண்டிப்பாக எடுத்து கேப்டன் போட்டுக்கோங்க ஜிஎல் டீமில். ஜார்டன் ஹெண்டர்சன், ஹாரி மெகியர் வில் கன்சிடர் ஃபார் ஸ்டார்ட்ஸ் ஆஃப்டர் ஒர்க்கிங் ஹார்ட் டு ரிகவர் ஃப்ரம் இன்ஜரி. ஸோ இப்போ ஹெண்டர்சனும் மெகியரும் இன்ஜரிலேருந்து வந்துட்டாங்கன்னா இங்கிலாந்து டீம் நெருப்பாக இருக்கும். ஹெண்டர்சன் மிட்ஃபீல்டில் ஆடும்போது என்ன சொல்கிறது, பால் ஃபுல்லாக ஆப்போனன்ட்ஸ் கிட்ட பால் போக வாய்ப்பு இல்லை, கோல் க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் கொடுப்பார் ஹெண்டர்சன். மெகியர் அப்படி பார்த்தீங்கன்னா அவர் டிஃபெண்டரு, அவர் நல்ல சூப்பரான பிளேயர், நிறைய பாசஸ் உங்களுக்கு வாங்கி கொடுப்பாரு. ஸோ கைல் வாக்கர் அண்ட் ட்ரிப்பியர், ஸோ அவங்க ரெண்டு பேருமே ஃபுல் பேக் பொசிஷன் தான். இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ ஃபுல் பேக்கில் தான் அவங்க இருப்பாங்க. ஸோ மேலே விங்கர்லேருந்து ஆடுறதுக்கு சான்சஸ் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் செக் ரிபப்ளிக் நியூஸ் பார்த்தீங்கன்னா, செக் ரிபப்ளிக் வந்து ஒன் டவுட் தான், அது வெஸ்ட் ஹாமில் இந்த சுசக் இருக்கார் இல்லையா, சுசக்கா, அலெக்ஸ் கரேலா, டாமஸ் ஹோல்ஸா, இதில் யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்ட்டு கொஞ்சம் டவுட்டாக இருக்காங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் ஃபேக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து ஆர் அன்டிஃபீட்டட் in 34 of 30 league matches. So England have never lost the game. So in last previous 34 matches they have won 36 matches. Out of 36, 34 they have won. And England have kept clean sheet in their last 5 matches. Clean sheet, what is clean sheet? Many of the Dreamland players asking what is clean sheet. Clean sheet is nothing but if a team, both the team playing, team A, team B playing, team A scored a goal and then not allowing team B to score. So then team A get 1 and team B get 0. So 1-0 match ending, and team A player, defender and goalkeeper will get clean sheet point, and also midfielder will get 1 or 2 clean sheet points. Unless the clean sheet point will be rewarded if the player must be played 65 minutes minimum. ஸோ க்ளீன் ஷீட்னால் புரிஞ்சிச்சுல உங்களுக்கு, எந்த டீம் கோல் அடிக்க விடாமல் ஜெயிக்கிறாங்களோ, லைக் அவங்க கோல் அடிச்சு மற்ற டீம் கோல் அடிக்க விடாமல் ஜெயிக்கிறாங்களோ அந்த டீமுக்கு க்ளீன் ஷீட் வரும். லைக் இப்போ போத் டீம் நாட் ஸ்கோர்ட், then both team defender will get clean sheet points. And England, Czech Republic have seen over 2.5 goals in the last 3 matches. So they have scored 2 goals per matches in Czech Republic. ஸோ இன்றைக்கி மேட்சஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் போகும், பார்க்கலாம் யார் வின் பண்ணலான்ட்டு. அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம். ஸோ இந்த பாயிண்ட் சிஸ்டம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஃபேண்டசி பிளேயர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் ஃபுட்பாலில் இந்த பாயிண்ட் சிஸ்டம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. ஸோ கைஸ், லெட்ஸ் see the point system for this game. Who will be getting more points? So shots on target per game. Shot on target. What is shot on target? Shot on target means the player taking the ball and aiming at the goal and shooting the ball, and goalkeeper save the goal. It comes as a shot on target, and if goal considered means that also considered as a shot on target. So in Czech Republic, Schick, Darida and Kremenchik, these players will get more shot on target. And big chances created. What is big chances created? The person, like a midfielder taking the ball and pushing forward to the goal, and he make one particular pass, and that particular pass opened the goal, and it created a chance. If it is created a chance, then it will consider as a chance created, and it will get 4 or 5, 6 points for this chance created. And key passes. So key passes these also same. The key passes are the essential one which we will get goal, the vital pass. Like இப்போ Kevin De Bruyne getting passing a ball to Aguero, and before Kevin De Bruyne and Mason Mount has passed to Kevin De Bruyne. So key passes. So that will come for Mason Mount. So tackle per game, you all know tackle, pushing the ball and getting it to from the opponent, it is tackle per game. And interception, while the player taking the ball to the goal post, suddenly some player intercepting the ball and taking the ball from him and getting interception points. So in Czech Republic, tackle per game, Kafal, Schick, Darida, and interception Jan Boril, Matej Vieira and Seluska. And see for England, tackle per game, Mason Mount, Luke Shaw, Trippier, these players are important, so they are getting more tackles per game. And interception, Tyrone Mings, Reece James, Johnson, these 3 players are defenders only.
and accurate passes. So these three also defenders only. Reece James is a very good player. He's he's passing more and getting more chances, and also doing well. Winger also, and big chances created. Mount, Reece, Sterling. Shots on target, average shots on target. Mount, Raheem Sterling, and Calvin Phillips. Calvin Phillips, good player. Take him in your SL and GL team. Prediction for today's game. So you just all read the prediction which I given here. So it will be important. So it will be useful for you if you read the prediction fully, completely. So you can make GL easily and win GL. So goal prediction 1-2 I am predicting, and for many of them asking me investment, how to invest in a game. So these are the investment chart for the beginners. So if you have 500 rupees, split the 500 rupees for 5 matches. Just join 12 into 3. 12 rupees contest 3 and 17 rupees contest 2 and 36 rupees contest. 36 rupees means 10 members and 5 winners. So you will get overall total of 106. And you just think per match you are investing only 100. So you will get, if you win all this, and you will get more than investing amount. So that is for 500 rupees. And for those who playing for 1000 rupees per match, so like 1000 rupees if you have in your wallet, we split into 200 for 5 matches. So 5 matches 200, 12 into 5, 17 into 3, like this you will overall total you will get 207. In 500 rupees plan, like I said, you will get profit of 138 rupees. Overall you will get 244, and if in 1000 rupees plan you will get overall profit of 380, and if you win mini GL means you will get 1530. Overall winning will become like that. So I hope all detail I have given, and now let's see for important players and like selections. Important player I am going to say Shriek, Darida, Yanko, Susak, Harry Kane, Sterling, Grealish, Jadon Sancho. So best captain and vice captain options are Shriek, Sancho, Harry Kane, Grealish, Sterling, Darida, Susak, and in defenders Stones, Reece James, these are, and Luke Shaw, vice captain options. So these will be important players. I hope you all will win the GL today. Let's see who will win GL. And thank you guys, thank you for supporting me, and I hope you will support me more in next upcoming videos also. Don't forget to subscribe our YouTube channel. Thank you guys, thank you a lot. This is Javis signing off.